அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அதோட முடிஞ்சிருக்கு. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துருக்காங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம். இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவிச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணால் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு. பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ எனிஒன் கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன். ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் அகாமடேட். எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார். ஏன்னா அந்த இதுல நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனா வரான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடுவில் அப்படின்ட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியா இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு 20 பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார். நம்ம ஒருத்தம் போதும், அவங்க 20 பேர் வச்சு கூட நம்ம முயற்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில அவ்வளோ பாசத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சொன்னங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினா இருந்தா கூட அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப ஏதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோன் கொடு, அம்மாட்ட பேசணும். 2 பேருக்கு அம்மா தான் செக்மேட். இவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுறேன், கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் ஏதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டயலாக், ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும். அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட். அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரி சாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன், அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அகைன் நம்ம படத்தில் அவ்வளோதான் சார். உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிப்போம் இல்லையா? அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடிச்சோடனே பார்க்கும்போதுலாம் அவர் சொல்லிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு போது எனக்கு ஜோஷில் போயிட்டு நல்லா இருக்குது. மோதரை சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். டேரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேற என்ன வேணும்? அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்களுக்கு இங்கே 2 பேருக்கும் ஒரு, அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்கும் இல்லையா? ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு வந்து என்கிட்ட எது பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல்ட் பேக் பண்ண வேண்டாம். அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்க எல்லாம் நல்லா நடிச்சாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்குலாம் அவ்வளோ இயல்பாக வர்றது. சுவாசிகா லவர் பங்கில் பார்த்து அவங்களை ரசித்தேன். எட்டனதர் கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அது பண்ணணும் இல்லைன்னா அந்த கேள்விலாம் கிடையாது. திருப்பி ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷனல் ஆனாலும் சரி, அது அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வண்டர்ஃபுல் குவாலிட்டி நான் பார்த்தது, ரசித்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கரன் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மூமெண்ட் எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஒரு சின்ன சமங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்கே எப்பயும் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது. ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க எங்கே பிளேஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய கஷ்டம்.
அதை அவங்க அழகாக பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வர்றதுக்கு காலைல 9 மணிக்கு போனாலே நம்ம ஷார்ட் 3 மணிக்கு கூட வரலாம். ஆனால் நம்ம அந்த இடத்த கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்ட் அவங்க வந்து அந்த ஒரு நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் அவங்க இருக்கு. என்னடா நம்ம கூப்பிடலையேங்கிறது தான் இல்லை. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பிரசாந்த் பேசிட்டு இருக்கலாம், ஒம்பளக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். இஸ் கிவன் அஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நான் இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ராக். அவங்களுக்கு நான் இன்னொரு இந்த படம் பண்ணும்போது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு வந்து கார்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அதுதான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லா டைம்லையும் பண்ணுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் எல்லாத்தையுமே சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ அதான் சொல்கிறேன். உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்றும் உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் போயிருக்கும். உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.